வா வா படியில் நிக்காத உள்ள வா. நீ போ. வா. போ. போடி. நீ போடா. போடி. என்ன பண்ணு? என்ன பேசிட்டு இருக்க? ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன பண்ணுவ? பண்ணு. பார்க்கலாம். உண்மையிலே சண்டை போடுற மாதிரி இருக்கு. பாரு இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னா சாங்கன்லாம் பார்க்க மாட்டேன். பேச வேண்டாம். என்னடா பண்ணுவ? ஒரு ஜாலியா ஒரு பாட்டா போட்டுக்கிட்டா அதை ரொமான்ஸ் பண்றது விட்டுட்டு இப்படி அச்சுக்கின்னு சாவுறீங்களா? ஏடா நீங்களா கூட வந்தவங்க தானே, நீங்களாச்சும் விளக்க கூடாது? அதே ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையாது சில்லறத்தனமா கீழே பிடிச்சி தள்ளி விடுறீங்க. மனசாட்சியா இல்ல? நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க. இத்தனை ஜோடிகள் விளையாடின இந்த விளையாட்டுல யார் ஜெயிச்சா அப்படின்ற ரிசல்ட் வந்து நம்ம லவ் ஜட்ஜஸ் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம். சார் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். காதல்னா என்ன? என்னோட 35 வருட வாழ்க்கையில நான் புரிஞ்சுக்கிட்டது காதல்னா உண்மை. உண்மையா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நேசிக்கணும். அப்படி நேசிச்சா அது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். எல்லாரும் காதலிங்க, ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும். இங்க எத்தனையோ ஜோடிங்க இருக்காங்க, இவங்களுக்குள்ள எத்தனையோ விட்டு கொடுத்தல், எவ்வளவோ முரண்பாடுகள். பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு கலந்துகிட்ட ஜோடிகள்ல சுந்தர் மீனாட்சி ஜோடி ரொம்பவே விட்டு கொடுத்து அன்பான ஜோடியா தெரிஞ்சாங்க. அடுத்து கார்த்திக் தாரணி ஜோடி. அவங்கள பார்த்தா காதலர்கள் மாதிரி தெரியல, கல்யாணம் பண்ணி வாழ்ந்த மாதிரியே எனக்கு தெரியுது. ரன்பீர் தேக்ஷா ஜோடி ரொம்பவே தமாஷா இருந்தாங்க. என்னதான் எல்லாரும் சிறப்பா செஞ்சாலும் நாங்க தேர்ந்தெடுத்தது புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும்.
புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய் தெரியும். எந்த இடத்துலையும் எந்த தருணத்திலையும் தன்னுடைய குணாதிசயங்களை விட்டு கொடுக்காம ஏட்டிக்கு போட்டியா இருந்தாலும் காதலர்களா இங்க வந்து கலந்துக்கிட்டு ஜெயிச்சவங்க, இந்த போட்டியில ஜெயிச்சவங்க யாருங்கிறத என் காதல் மனைவி சொல்லுவாங்க. யாருங்க அந்த ஜோடி? யாரா இருக்குங்க? யாரா இருக்கும்? சிவா, நித்யா இந்த ஜோடிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். பாஸ், நாம ஜெயிச்சிட்டோம் பாஸ். ஜெயிச்சிட்டோம். 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம். சூப்பர், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓகே, ஓகே. கிளாப் பண்ணு. ஏய் கங்க்ராட்ஸ். Congratulations, boss. போய் உட்காரு. இந்த ஜோடி ஒரு அற்புதமான ஜோடி. இது ஒரு சூப்பர் ஜோடி. இவங்களை பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு ரோமியோ, இவங்க ஒரு ஜூலியட், இவர் அம்பியாவதி, இவங்க ஒரு அமராவதி, இவர் ஒரு சுல்தான், இவங்க ஒரு மும்தாஜ். இந்த ஜோடி வடிவேல் கோவேசர்ல ஜோடி. ஐயோ ஏய், மாஸ் தப்பா லூசு. வரீங்க மாஸ். ஐயோ, எந்த வித அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள சீக்கிரம் பரிசு தொகை அறிவியா. அதாவது நம்ம உகாண்டா அதிபர் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. என்ன பரிசு தொகை அப்படின்றத அறிவிச்சிடுறேன். 10 லட்சம். யோ 10 லட்சம் 10 லட்சம் சொல்லாதியா. சீக்கிரம் 10 லட்சம் குடியா. 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஹனிமூன் பேக்கேஜ். ஹனிமூன் பேக்கேஜா? ஆ. ஹனிமூன் பேக்கேஜா? என்னது ஹனிமூன் பேக்கேஜா? ஆமா சார். ஐயோ பாஸ், அது மணி பேக்கேஜா இருக்கு பாஸ். இவன் தப்பா சொல்றான். யோ தெளிவா சொல்லியா. ஓ, உனக்கு ஒரு பக்கம் காது டமாரமா? இது டமாரமா? 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஹனிமூன் பேக்கேஜுங்க. ஹனிமூன் பேக்கேஜா? ரன்பீர். இங்க வாடா. 10 லட்ச ரூபாய் கேஷ் பிரைஸா? இப்ப ஹனிமூன் பேக்கேஜ் கொடுத்திருக்கான். யாரா போவா? நீ உன் பொண்டாட்டியும் போவீங்களா? சொல்றா சொல்றா. நிறுத்துங்க பாஸ். பாஸ், சக்தி மேடம் தூக்கிட்டு ஓடுனீங்கல்ல, அவங்களோட டான்ஸ் ஆடுனீங்கல்ல, இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? இன்னைக்கு காலியா? ஹலோ. நித்யா, என்னாச்சு? உன் போன் இன்னைக்கு நாட் ரீச்சபிளாவே இருந்தது. சாரி சார், இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்னால வர முடியல. அதான் என்னாச்சுன்னு கேக்குறேன். நான் வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். என்னது ஆக்சிடென்ட்டா? ஒன்றும் இல்லை சார், சின்ன ஆக்சிடென்ட் தான். சரி, நீ ஹாஸ்பிடல் போனியா? போயிட்டு வந்துட்டேன் சார். ஒரு சின்ன ஃப்ராக்சர்னு சொன்னாங்க. நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் சார். நித்யா, வாட் இஸ் திஸ்? ஃப்ராக்சர்னு சொல்ற, நாளைக்கு ஆபீஸ் வரேன்னு வேற சொல்ற. அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்ல. நீ உடம்ப நல்லா பாத்துக்கோ. நான் காலையில வர்றேன், உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். பரவாயில்ல சார், நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் சார். என்ன நித்யா நீ? சார், ஐ எம் ஆல் ரைட். சரி, ஓகே. ஜாக்கிரதையா இரு. ஓகே, நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே சார், பை. டேக் கேர். பாய். சிவா நித்யா கல்யாணம் நடந்தா நம்முடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். சிவாக்கு கல்யாணம் பண்ண போற பொண்ணால நம்ம குடும்பமே தலை தூக்குமா. அந்த பொண்ணோட ராசி தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்தும்னு சொன்னாங்க. முதல்ல சிவாவோட கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ண போறேன். எனக்கு அதான் முக்கியம். அப்பனீஸ்வரா, ஹலோ அம்மா, நான் தான்மா. சொல்லுமா. நமக்கு இப்படிலாம் நடக்கிறதுக்கு நேரம் காலம் தான் சரியில்லைன்னு சொல்லி ஜோசியரை பார்க்கலான்னு கண்டக்டர் சாமிநாதன் சொன்னதை வச்சு என் வீட்டுக்காரரும் அந்த ஆளும் போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்திருக்காங்கம்மா. அந்த ஜோசியரு முதல்ல உங்க மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க எதெல்லாம் எழுந்தீங்களோ அதெல்லாம் தானா வந்து சேரும்னு சொல்லியிருக்காரு. அதனால இவரும் முதல்ல சிவா கல்யாணத்தை பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காருமா. சிவாவுக்கா? சிவா கிட்ட பேசி
எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு முகூர்த்தத்தை பார்த்து கல்யாணத்தை பண்ணிடணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காருமா. இப்ப இருக்கிற நிலைமையில பெரியவனுக்கு கல்யாணம் பண்றது சரியா இருக்காதுன்னு சொல்லுமா. ஐயோ அம்மா, நான் எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டேம்மா. ஆனா என் பேச்சு இங்க யாரும் கேக்குற மாதிரியே இல்ல. ஜோசியர் சொன்ன மாதிரி செஞ்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையிலே இருக்காங்கம்மா. எப்படியாவது கல்யாணத்தை பண்ணிடணும்னு ரொம்ப குறியா இருக்காங்கம்மா. ஏற்கனவே வீடு சொத்தெல்லாம் போய் இங்க ஒரு பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன். இன்னும் சிவாவுக்கு வேற கல்யாணம் நடந்துருச்சுன்னா பிச்சைக்காரியாவே மாறிடுவேன். ஐயோ, இப்ப நான் எதுவுமே சொல்ற நிலைமையில இல்லம்மா. நான் சொன்னா கேக்குற நிலைமையில அவங்களும் இல்ல. என்னால இங்க தனி ஆளா இருந்து எதுவும் பண்ண முடியும் தோணலம்மா. அதனால்தான் நான் உனக்கு அவசரமா போன் பண்ணேன். நீ உடனே கிளம்பி இங்க வாமா. இப்பவே வான்னு சொல்றேன்னா பிரச்சனை பெருசாதான் இருக்குன்னு தெரியுது. நான் உடனே கிளம்பி வந்துடுறேம்மா. நீ எதுக்கும் பயப்படாதே. ஆ, அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மேடம். ஹாய் நித்யா. ஹாய். ஹாய் மேடம். நல்லா சாப்பிடணும். ஹாய் நித்யா. ஹாய். சக்தி, இது ஏன் பாக்ஸ் தானே? மாத்தி கித்தி எடுத்துட போற. ரன்பீர் சார், அப்படி என்ன ஸ்மெல் பண்றீங்க? இல்ல, எப்பவும் இல்லாத ஒரு ஸ்மெல் புதுசா இருக்கு, அதான். அதுவா? அது வேற ஒண்ணும் இல்ல. நான் இன்னைக்கு புதுசா ஸ்ப்ரே யூஸ் பண்ணிருக்கேன். அதுதான் ஸ்மெல் கொஞ்சம் தூக்கலா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் தம்பி, நீ ஸ்ப்ரே பண்ண ஸ்மெல்ல சொல்ல, ஃப்ரை பண்ண ஸ்மெல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். சக்தி மேடம், இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, இது நாள் வரைக்கும் வராத வாசனை வருது, அதான். எங்களுக்கு அப்படி எதுவும் வரலையே. இருக்கு, இன்னைக்கு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. தம்பி சரவணா, எங்கடா உன் டிபன் பாக்ஸ் காணா? டிபன் பாக்ஸ் இல்லாம தட்டை மட்டும் பெருசா வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. நீ என்னைய மிஞ்சிருவ போல இருக்க. விட மாட்டேன். சக்தி மேடம், என்ன ஸ்மெல்லே வரல? மேடம், என்ன வெள்ளையா இருக்கு? தெரியல, தயிர் சாதம். தயிர் சாதமா? இத தொட்டாலே பாவம். நித்யா மேடம், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? உப்புமா, இடியாப்பம், வடை. காம்பினேஷனே சரியில்லையே. மேடம், இதெல்லாம் புது டிபன் பாக்ஸ். மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆளு 1.5 அடி தான் இருக்கீங்க, ஆனா ஏகப்பட்ட டிபன் பாக்ஸ் வச்சு மெயின்டைன் பண்றீங்களே. ரன்வீர், சூப்பர் மேடம். தம்பி பாஸ், போயா. தம்பி பாஸ், நான் ஒன்னும் சாப்பிட மாட்டேன். நீங்க தைரியமா கொடுங்க தம்பி பாஸ். ஏதோ வித்தியாசமான ஸ்மெல் வருது, அதை செக் பண்ணிட்டு கொடுத்துறேன். கொடுங்க தம்பி பாஸ். யோ தம்பி பாஸ், நல்லா படிக்கிற பையன் பரீட்சையில ஆன்சர் ஷீட்டை காட்டாத மாதிரி ஒளிச்சு வச்சுக்கிறீங்க. கொடுங்க, நான் சாப்பிட மாட்டேன். கொடுங்க. ஐயோ, கண்டுபிடிச்சேன். இதுல இருந்தா வாசனை வருது. ஆஹா, மோர்க்குழம்பு வாசனை மூக்க தொலைக்குதே. என் வாழ்க்கையில இப்படி ஒரு மோர்க்குழம்பு வாசனையை பார்த்ததே இல்ல. ஆமா தம்பி பாஸ், இதை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இது என் மீனாட்சி எனக்காக ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்தது. அப்படியே குழந்தை மாதிரி என்ஜாய். ரன்வீர், அது எப்படி டிஃபன் பாக்ஸே திறக்காம உள்ள இருக்கிறது மோர் குழம்புன்னு சொல்றீங்க? சக்தி மேடம், நான்லாம் வாசனையை வச்சு அதை வறுக்கிறாங்களா, பொரிக்கிறாங்களா, அவிக்கிறாங்களான்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன். நீங்கெல்லாம் காரம், புளிப்பு, உப்பு இதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு கரண்டியில எடுத்து உள்ளங்கையில ஊத்தி நல்லா நக்கி பார்த்தானே கண்டுபிடிப்பீங்க. ஆனா நான் அப்படி இல்ல, வீசுற வாசனையிலே அதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். கருப்பா இருக்குமா எருமை, அதுல என்ன இருக்கு பெருமை? ஏய், நீ யார சொன்ன? நான் பொதுவா சொன்னேன். இல்ல, நீ உன்னையா சொல்லிட்டியோன்னு நினைச்சேன். நித்யா மேடம், இந்த 2வது டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்கு? ஸ்கேன் பண்ணி பாத்திர வேண்டியதா. இன்றைய வானிலை அறிக்கைப்படி புளிசோறும் பருப்பு வடையும். ச்சே, என்னது இது? காம்பினேஷனே சரியில்லையே. சில பேருக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகாத காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. என்ன சரவணா, ஏன் டிஃபன் பாக்ஸே பாத்துட்டு இருக்க? நீ சாப்பிடணும்னா சொந்தமா டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரணும். நீ எவ்வளவு பார்த்தாலும் கொஞ்சம் கூட தர மாட்டேன். மறைச்சு பார்த்து எல்லாரும் சாப்பாட்டையும் காலி பண்ணிடுவோம் போல. போ. கார்த்தி சார், சாப்பிட வந்தீங்களா? என்ன ரன்பீர், கிண்டலா? சரி சரி, சாப்பிடுங்க சார். ஆமா, சிவா சார் எங்க? அவன் சாப்பிட வரல.
ஏன்? இப்போ இருக்க சூழ்நிலையில் அவன் சாப்பிட வரமாட்டான். அவனை ஃப்ரீயாக விடுங்க, அப்புறமா அவனே சாப்பிட்டுப்பான். நீங்கள் சாப்பிடுங்க. இல்ல, நான் போய் கூட்டிட்டு வரேன். நித்யா, நீங்க இருங்க. சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க, நான் போய் பாஸை கூட்டிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். யா கம் இன். பாஸ் வாங்க பாஸ், சாப்பிடலாம். தேவையில்ல, நீ கிளம்பு. பாஸ் லஞ்ச் அவர் பாஸ், நேரத்துக்கு சாப்பிடணும்ல, வாங்க பாஸ். வேணான்னு சொல்றேன்ல, போ. பாஸ் எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. லஞ்ச் அவர்னு எனக்கு தெரியாதா? இவ்வளவு நாள நீ சொல்லி தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேனா? அது இல்ல பாஸ். ஷட் அப். உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், உன் லிமிட் என்னவோ அதுக்குள்ள நீ இரு. ஆனா எப்ப பாரு உன் லிமிட்டை கிராஸ் பண்ணி தான் நீ வந்துட்டு இருக்க. இங்க பார், இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு வாட்டி இது மாதிரி நடந்தது கொள்ளதான் பாத்துக்கோ. யூ மே கோ நவ. கெட் அவுட். இருக்கிற மசிலி வேற. அபிவாஸ், அந்த மூக்க தொலைக்கிற மோர் குழம்பை எனக்கு கொஞ்சம் ஊத்துங்களேன். இதெல்லாம் மீனாட்சி எனக்கு ஸ்பெஷலாக கொடுத்தது, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், போயா. ரொமான்ஸ் ஒன்றும் தேர மாட்டேங்குது. சிவா வரானா? இல்ல வேணான்னு சொல்லி போ சொல்லிட்டாரு. அவனை மாற்றவே முடியாது. ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. நான் போய் கூட்டிட்டு வரேன். வேணாம், அவர் ரொம்ப கோவமா இருக்காரு, வரமாட்டாரு. எவ்வளவு கோவமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் கூட்டிட்டு வரேன். அவர் சும்மாவே எல்லாரையும் கடிப்பாரு. இப்போ கோவத்துல மட்டும் இல்ல, பசியிலயும் இருப்பாரு. கடிச்சு திங்க போறாரு. என்ன திட்டும் போல இருக்கா? திட்டு திட்டு. சீ. நித்யா மேடம், நீங்க போங்க, உங்க சாப்பாடை நான் பாத்துக்கிறேன். ஏய் வெக்கம் கட்டவனே, எங்க கிட்ட எல்லாம் ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு பாஸ். நம்பிக்கையா? ஆ ஏய், நம்பிக்கை வச்சுட்டு எப்படா சோறு துண்ணுவ? பாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. எப்படியோ போ. சார் சாப்பிட வாங்க சார். வேணான்னு இப்பதானே சொல்லி அனுப்புனேன், அப்புறம் எதுக்கு நீயும் வந்திருக்க? எதுக்கு வேண்டாம்? பிடிக்கல. அதான் எதுக்கு பிடிக்கலன்னு கேக்குறேன். பிடிக்கல, அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்கணுமா? நீங்க பாருங்க, கோவப்படுறதுக்கு, சிரிக்கிறதுக்கு, சந்தோஷப்படுறதுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்போது பிடிக்காததுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு கோபம் சாப்பாட்டு மேல இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்க மேல. அதுக்கு சாப்பாடு என்ன பண்ணுச்சு? எனக்காக சாப்பிடுவாங்க ப்ளீஸ். நித்யா ப்ளீஸ், நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. இப்படி எல்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க முதல்ல வாங்க. சாரி சார். இட்ஸ் ஓகே, போ. ப்ளீஸ் வாங்க சார். சரி போலாம். வாங்க சார். யோசிக்காதீங்க, வாங்க. வரேன். வாங்க உட்காருங்க. கார்த்தி சார், வேணாண்ணா என்கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதானே? நல்ல நல்ல ஐட்டம்லாம் இருக்கு, ஏன் வேஸ்ட் பண்றீங்க? பாஸ் இந்தாங்க சாப்பிடுங்க. தேவையில்ல. பாஸ் உங்களுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன். இங்க பார், நான் உன்னை எடுத்துட்டு வர சொன்னேனா? தேவையில்ல, போங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு கிடைக்கும்னு தெரியும். அதனால தான் நான் எப்பவுமே சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரதே இல்லை. என்ன ரன்பி சார், எப்படியா நம்பிக்கை? சாப்பாடு என்ன தேடி வந்து பாத்தீங்களா? டேய், உனக்காக தானே எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதை போய் வேணான்னு சொல்ற? டேய், நீ பேசாம சாப்பிடுறியா? நித்யா,
போதும் போதும். ஆ. கொஞ்சம் போட்டு கொஞ்சம். சாப்பிட்டேன். சார் உங்க 2 பேரையும் பார்க்கறது எப்படி இருக்கு தெரியுமா? ம். சூர்யா ஜோதிகா மாதிரி, அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா மாதிரி, சுந்தர் சி குஷ்பு மாதிரி, அஜித் சால்னி மாதிரி, பிராட் பிட் ஏஞ்சலினா ஜூலி மாதிரி சார். அருந்து போன தாலியா? யோ அது ஏஞ்சலினா ஜூலியா, ஹாலிவுட் ஆக்டர்ஸ். ஓ, நார்த் இந்தியா நடிகையா? சரவணன், இப்ப நீ சாப்பிட வந்தியா இல்ல எங்களை பார்த்துட்டு இருக்க வந்தியா? உன்னை யாரையா எங்களை பார்க்க சொன்னது? ஒழுங்கா வந்த வேலையை பாரு. சாரி சார். இப்போ ஓகேவா? நல்லா வாங்குனியா? சட்னி கொஞ்சம் காரமா இருக்கு. யார் பண்ணது? நான் தான் பண்ணேன். ஃபைன், நல்லாவே இருக்கு. தேங்க்யூ.